ஒரு சிறிய கிராமத்தில் கார்த்திக் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் அமைதியானவன், யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. இருட்டுக்கு பயம், தனியாக செல்ல பயம், மேடையில் பேசக்கூட பயம். ஆனால் அவன் மனதுக்கு மிகவும் பிடித்தது லார்ட் முருகன். ஒவ்வொரு காலையும் பள்ளிக்கு போகும் முன் முருகன் படத்துக்கு முன் நின்று வேல் வேல் முருகன் என்று சொல்லிதான் வெளியே போவான். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர், நாளைக்கு எல்லாரும் மேடையில் நின்று பேச வேண்டும் என்று சொன்னார். அதை கேட்ட உடனே கார்த்திக்கின் மனதில் பயம் அதிகமானது. அந்த இரவு அவன் முருகன் கோவிலுக்கு சென்றான். முருகன் சிலையை பார்த்து, முருகா, எனக்கு தைரியம் கொடு என்று மனதார பிரார்த்தனை செய்தான். அப்போது அங்கே இருந்த ஒரு வயதான சாமியார் மெதுவாக சிரித்து, முருகனை உண்மையாக நம்புறவங்க பயப்பட மாட்டாங்க, தைரியம் உன் உள்ளேதான் இருக்கு, முருகன் அதை வெளியில் கொண்டு வருவார் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. அடுத்த நாள் பள்ளியில் அவன் பெயர் அழைக்கப்பட்டது. முதலில் அவன் பயந்தான். ஆனால் உடனே மனதிற்குள் மெதுவாக வேல் வேல் முருகன் என்று சொன்னான். அதற்கு பிறகு அவன் தைரியமாக மேடையில் நின்று அழகாக பேச ஆரம்பித்தான். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். ஆசிரியரும் பெருமையுடன் பாராட்டினார். அந்த நாளிலிருந்து கார்த்திக் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். முருகன் நமக்கு மந்திரம் தரமாட்டார், ஆனால் நம்பிக்கை, தைரியம், மனபலத்தை தருவார். அதன் பிறகு கார்த்திக் எந்த விஷயத்துக்கும் பயப்படவில்லை. ஏனெனில் அவன் மனதில் எப்போதும் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருந்தது, வேல் வேல் முருகன்.